ஒரே ஒரு வானரம் முழு இலங்கையையே நடுங்க வைத்தது எப்படி? ஆயிரக்கணக்கான வீரர்களால் கூட அவனை தடுக்க முடியாதது ஏன்? கடலை தாண்டி போன அனுமன் சீதா தேவியை எப்படி கண்டுபிடித்தார்? ராவணன் சபையில் நின்று எந்த பயமும் இல்லாமல் என்ன பேசினார்? இறுதியில் ஏன் இலங்கை முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது? இந்த கதையில் சாகசம் இருக்கு, தைரியம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நம்பிக்கை ஒருபோதும் கைவிடக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடமும் இருக்கு. வாங்க, அனுமன் இலங்கைக்கு புறப்பட்ட அந்த தருணத்திலிருந்து இந்த அற்புதமான பயணத்தை ஆரம்பிப்போம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி பிரவீனா. மகேந்திர மலையின் உச்சியில் நின்றுக்கிட்டு கடலை அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தாரு அனுமன். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நீல நிற தண்ணீர் மட்டும்தான் தெரிஞ்சுது. அலைக்கு அலை வந்து கரையை மோதிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கடலை பார்த்தா யாருக்குமே ஒரு கணம் தயக்கம் வரும். ஆனா அனுமனோட மனசுல அந்த நேரத்துல இருந்தது பயம் இல்லை, பொறுப்பு. எப்படியாவது சீதா தேவியை கண்டுபிடிச்சு இந்த நல்ல செய்தியை ராமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அவரோட ஒரே எண்ணம். அவரை சுற்றி வானர வீரர்கள் எல்லோரும் அமைதியா நின்றுகிட்டு இருந்தாங்க. யாரும் எதுவும் பேசல. அந்த அமைதியை உடைச்சது ஜாம்பவானோட குரல் தான். அனுமனே, இந்த கடலை கடந்து போக யோசிக்கிறியா? உன்னோட சக்தி உனக்கு மறந்து போச்சா? அனுமன் மெதுவா திரும்பி பார்க்கறாரு. ஜாம்பவான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ சாதாரண வானரம் இல்ல. சின்ன வயசுல சூரியனையே பலம்னு நினைச்சு வானத்துக்கு பறந்தவன் நீ. தேவர்கள் ஆசிர்வதிச்சவன் நீ. இன்று ராமருக்காக செய்ய போற இந்த பணிதான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய கடமை. அந்த வார்த்தைகள் அனுமனோட மனசுக்குள்ள இருந்த சந்தேகத்தை முழுக்க நீக்கிடுச்சு. அவர் கண்களை மூடி ஸ்ரீராம் அப்படின்னு மெதுவா சொன்னாரு. அடுத்த நொடியே அவரோட முகம் முழுக்க ஒரு புதிய ஒளி தெரிஞ்சது. மெதுவா அவரோட உருவம் பெருசாக ஆரம்பிச்சது. காற்று வேகமா வீச ஆரம்பிச்சது. மரங்களோட கிளைகள் ஆடிக்கிட்டு இருந்தது. மலர்கள் காத்துல பறந்து வந்து அவர் மேல் அப்படியே கொட்டுச்சு. இயற்கையே அவர் ஆசிர்வதிக்கிற மாதிரி இருந்தது. ஜெய் ஸ்ரீராம், அந்த முழக்கம் மகேந்திர மலையையே அதிர வச்சது. ஒரே தாவலில் வானத்தை நோக்கி பாய்ந்தாரு அனுமன். கீழே கடல், மேலே வானம், நடுவுல ராமநாமத்தை மனசுல ஜெபிச்சுக்கிட்டே பறந்துட்டு இருந்தாரு. சில தூரம் போனதுக்கு அப்புறம் கடலுக்குள்ள இருந்து திடீர்னு ஏதோ ஒண்ணு மேல வர ஆரம்பிச்சது. இது என்னன்னு அனுமன் ஒரு கணம் யோசிச்சாரு. பார்த்தா அது ஒரு மலை. கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய மலை மேலே எழுந்து அவருக்கு முன்னாடி நின்னுச்சு. ஆனா அந்த மலை முகத்துல கோபம் இல்லை, அன்பு தான் இருந்தது. வாயு புத்ரான்னு அது அழைச்சது. நீ ராம காரியத்துக்காக போறது எனக்கு தெரியும். உன் தந்தை வாயு தேவர் எனக்கு செஞ்ச உதவிய நான் இன்னும் மறக்கல. கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னிச்சு. அனுமன் மரியாதையா கைகளை கூப்பி வணங்கி, உங்களோட அன்பு எனக்கு மிகப்பெரிய வரம். ஆனா நான் எடுத்த காரியம் முடிகிற வரைக்கும் ஓய்வெடுக்க முடியாது. திரும்பி வரும்போது கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மலையை வணங்கிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாரு. மைனாக மலையும் மகிழ்ச்சியோட வழியிட்டுச்சு. ஆனா அனுமனோட பயணம் இன்னும் சுலபமா இருக்க போறதில்ல. அவரோட மன உறுதியும் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்க அடுத்த தடையும் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தது. அனுமன் வேகமா பறந்துட்டு இருந்தாரு. மைனாக மலையை தாண்டினதுக்கு அப்புறம் இனி பெரிய தடை எதுவும் இருக்காதுன்னு நினைச்ச நேரத்துலதான் வானமே மறைஞ்சு போற மாதிரி ஒரு பெரிய உருவம் அவர் முன்னாடி வந்து நின்னுச்சு. அவதான் நாகங்களோட தாயான சுரசை. அவளோட குரல் கடல் முழுக்க எதிரொலிச்சது. வானர வீரனே, இன்று நீ என் வாய்க்குள் நுழையாம இந்த வழியை கடக்க முடியாது. அனுமன் அவசரப்படல, கோபப்படவும் இல்லை. அம்மா, நான் ஒரு முக்கியமான காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். ராமபிரானோட தூதனா இலங்கைக்கு போறேன். அந்த வேலை முடிஞ்சிட்டு திரும்பி வரும்போது உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறேன். ஆனா சுரசை சிரிக்கிறாங்க. இல்ல, இப்பவே நீ என் வாய்க்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அனுமன் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. பலத்தால எல்லா பிரச்சனையும் தீராது. சில நேரம் புத்திசாலிதானம் தான் உதவும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. அடுத்த நொடியே தன்னோட உருவத்தை பெரிதாக்க ஆரம்பிச்சாரு. அதை பார்த்த சுரசையும் தன்னோட வாயை இன்னும் பெருசா திறந்தா. அனுமன் இன்னும் பெரிய உருவமா எடுத்தாரு. சுரசையும் இன்னும் பெரிய அளவுல வாயை திறந்தா. இப்படி சில நொடிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு அனுமன் ஒரு கட்ட விரல் அளவுக்கு சின்ன உருவமா மாறிட்டாரு. மின்னல் வேகத்துல சுரசையோட வாய்க்குள்ள போய் அதே வேகத்துல வெளியில வந்துட்டாரு. சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அம்மா, உங்க நிபந்தனை நிறைவேறிடுச்சு. அதை பார்த்த சுரசை மனசார சந்தோஷப்பட்டா. இதுதான் உண்மையான அறிவு.
பலமும் உன்கிட்ட இருக்கு, அதை விட பெரிய புத்தியும் உன்கிட்ட இருக்கு, உன்னோட பயணம் வெற்றி அடையட்டும் அப்படின்னு ஆசிர்வதிச்சு வழி அனுப்புனான். அனுமன் அவளை வணங்கிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாரு. சில தூரம் எல்லாம் அமைதியா இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. என்ன இது, நான் வேகமா பறந்துகிட்டு இருக்கேன், ஆனா யாரோ என்னை பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கே. அவர் கீழே எட்டி பார்க்கறாரு. கடலோட ஆழத்துல இருந்து ஒரு பயங்கரமான உருவம் மேல வந்துகிட்டு இருந்தது. அவதான் சிம்ஹிகை. பறக்கிற உயிரினங்களோட நிழலை பிடிச்சு அவங்கள தன்னிடம் இழுக்கிற அபூர்வ சக்தி அவளுக்கு இருந்துச்சு. அனுமனோட நிழலையும் அவ பிடிச்சிட்டா. இப்ப புரியுது அப்படின்னு அனுமன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. இந்த தடையை தாண்டாம முன்னாடி போகவே முடியாது. சிம்ஹிகை தன்னோட வாயை அகலமா திறந்துகிட்டு அவரை நோக்கி வந்தா. அனுமன் இந்த முறை தாமதிக்கல. மின்னல் வேகத்துல அவளுக்குள்ள நுழைஞ்சு அடுத்த நொடியே வெளியே வந்துட்டாரு. சிம்ஹிகையோட பலம் அங்கேயே முடிஞ்சிடுச்சு. கடல் மறுபடியும் அமைதியாயிடுச்சு. அனுமன் மீண்டும் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாரு. இப்ப அவரோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. இலங்கை இன்னும் கொஞ்சம் தூரத்துல. சில நிமிடங்கள் கழிச்சு தொலைவுல தங்கம் மாதிரி மின்னுற ஒரு நகரம் அவரோட கண்ணில படுது. உயரமான மதில்கள், அழகான கோபுரங்கள், பிரம்மாண்டமான அரண்மனைகள், இதுதான் இலங்கை. அனுமன் அந்த நகரத்தை பார்த்துக்கிட்டே மெதுவா புன்னகிச்சாரு. சீதாதேவி, நான் வந்துட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே தன்னோட உருவத்தை ஒரு சின்ன குரங்கு அளவுக்கு மாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம இலங்கைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாரு. அனுமன் தன்னோட உருவத்தை ரொம்ப சின்னதாக்கிட்டாரு. வெளியில இருந்து பார்த்தா சாதாரண குரங்கு மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த சின்ன உருவத்துக்குள்ள இருந்தது அளவில்லாத வீரம், அதை விட பெரிய பக்தி. இலங்கையை சுற்றி இருந்த உயரமான மதிலை ஒரு கணம் பாக்குறாரு. இங்கிருந்து ஒவ்வொரு அடியும் கவனமா தான் வைக்கணும். நான் இங்க சண்டை போட வரல, சீதாதேவியை தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு மதிலை தாண்டி மெதுவா உள்ள இறங்குறாரு. அவர் உள்ள கால் வச்ச உடனேயே யாரோ வலிய மறைச்ச மாதிரி ஒரு உருவம் முன்னாடி வந்து நின்னுச்சு. ஏய், யாரு நீ அப்படின்னு ஒரு கடுமையான குரல். அவதான் இலங்கையோட காவல் தெய்வம் இலங்கினி. இந்த நகரத்துக்குள்ள யாரும் என் அனுமதி இல்லாம வர முடியாது, உண்மையை சொல்லி எதுக்காக வந்திருக்க? அனுமன் அவளை அமைதியா பாக்குறாரு. நான் இந்த நகரத்தை கொஞ்சம் சுத்தி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இலங்கினி சிரிக்கிறா. என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிறியா? உன்னை இப்பவே பிடிச்சு ராவணன் முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமனை நோக்கி பாய்ந்தா. அனுமன் மனசுக்குள்ள நினைச்சிட்டாரு, இவள் ஒரு பெண், தேவையில்லாம பலத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்னு. அடுத்த நொடியே மெதுவா தன்னுடைய வலது கையால அடிக்காம இடது கையால லேசா ஒரு அடி கொடுக்குறாரு. அந்த ஒரு அடிக்கே இலங்கினி பின்னாடி போய் கீழே விழுந்துட்டாங்க. சில நொடிகள் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பிறகு மெதுவா எழுந்து அனுமனை பாக்குறாங்க. அவளோட முகத்துல இருந்த கோபம் முழுக்க மறைஞ்சு போயிடுச்சு. இப்பதான் பிரம்மதேவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. அனுமன் ஆச்சரியமா பாக்குறாரு. ஒரு நாள் ஒரு வானர வீரன் வந்து என்னை வெல்வான், அந்த நாளிலிருந்து இலங்கையோட அழிவு ஆரம்பமாகுன்னு பிரம்மதேவன் முன்னாடியே சொல்லியிருக்காரு அப்படின்னு அனுமனை பார்த்து சொல்லிட்டு அவளோட 2 கைகளையும் கூப்பி அனுமனை வணங்குறா. உன்னோட வரவு தர்மத்துக்காக நீ தேடுறது சீதாதேவியை தானே, கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிப்ப அப்படின்னு ஆசிர்வதிச்சு வெளியிடுறா. அனுமன் அவளையும் மரியாதையா வணங்கிட்டு நகரத்துக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாரு. இரவு நேரம். இலங்கை முழுக்க விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. தங்கத்தால கட்டப்பட்ட மாளிகைகள், விலை மதிப்பில்லாத ரத்தினங்கள், எங்க பார்த்தாலும் செல்வ செழிப்பு. ஒரு நிமிஷம் அனுமனுக்கே ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு அழகான நகரம், ஆனா தர்மம் இல்லாத இடத்துல இந்த ஆடம்பரத்தால என்ன பயன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு மாளிகையாவும் தேட ஆரம்பிச்சாரு. முதல்ல கும்பகர்ணனோட அரண்மனைக்கு போறாரு. அங்க ஒரு மலை மாதிரி உடம்போட ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தாரு. இவன் ராவணனா? ஒரு கணம் அப்படிதான் தோணிச்சு. ஆனா உடனே இல்ல, ராவணனுக்கு 10 தலை இருக்கும், இவன் வேற யாரோ அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்தது பல அரண்மனைக்குள்ள போனாரு. எங்க பார்த்தாலும் அரக்கர்கள், இசை, நடனம், விருந்து, களியாட்டம். ஆனா அவர் தேடுற ஒரே ஒரு முகம் மட்டும் எங்கேயும் தெரியல. சில நேரத்துக்கு அப்புறம் ஒரு அமைதியான மாளிகை அவரோட கண்ணில பட்டுச்சு. இது வேற மாதிரி இருக்கே. உள்ள போய் பார்த்தாரு. அங்க ஒரு மனிதர் அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அவரோட முகத்துல கோபமோ அகந்தியோ இல்ல, அமைதி மட்டும் இருந்தது. அனுமன் மனசுக்குள்ள சொன்னாரு, இவர் நிச்சயமா விபீஷணனா தான் இருப்பாரு. இந்த இலங்கையிலையும் நல்ல மனசு இருக்கிறவங்க இருக்காங்கன்னு தெரியுது. அவரை மனசார வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆனா இவ்வளவு தேடியும் சீதா தேவியை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்துலதான் அனுமனோட மனசுல முதல் முறையா ஒரு கவலை வந்துச்சு. ஒருவேளை நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேனோ? அந்த எண்ணம் வந்த உடனேயே அனுமனே அதை மனசுல இருந்து அழிச்சிட்டாரு.
இல்லை, ராமர் கொடுத்த வேலை வீணாகாது, இன்னும் தேடணும், கண்டிப்பா தேடணும் அப்படின்னு மறுபடியும் அரண்மனைகளை ஒவ்வொன்றா சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒரு இடத்துல இசை முழங்கிட்டு இருந்தது, இன்னொரு இடத்துல நடன விழா நடந்துகிட்டு இருந்தது, வேறொரு மாளிகையில விலை உயர்ந்த ஆபரணங்களும் தங்க ஆபரணங்களும் குவிஞ்சு கிடந்தது. ஆனா இந்த ஆடம்பர வாழ்க்கைக்குள்ள சீதா தேவியை நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்ல, ராமபிரானோட சீத்தை இப்படி ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அங்கிருந்தும் கிளம்பிட்டாரு. கொஞ்ச தூரம் நடந்ததும் எல்லாத்தையும் விட ஒரு பெரிய அரண்மனை கண்ணுல பட்டுச்சு. இது யாரோட அரண்மனையா இருக்கும்? மெதுவா உள்ள போய் பார்த்தாரு. அங்க நடுவுல ஒரு அதிசய விமானம் நின்னுக்கிட்டு இருந்தது. ஆஹா, இதுதான் புஷ்பக விமானமா? அதோட அழக ஒரு கணம் ரசிச்சாரு. பிறகு மெதுவா உள்ள போனாரு. அங்க பல பெண்கள் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. அவர்களுக்குள் ஒரு அரசி மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு பெண் படுத்திருந்தாங்க. அந்த அழகை பார்த்த ஒரு கணம் இவங்க தான் சீதா தேவியான அனுமனுக்கு தோணுச்சு. ஆனா அடுத்த நொடியே தலையை அசைச்சிட்டாரு. இல்ல, இது எப்படி சாத்தியம்? ராமரை பிரிஞ்சு இருக்கிற சீதா தேவி இப்படி நிம்மதியா தூங்க மாட்டாங்க. அப்போதுதான் அது ராவணனோட மனைவி மண்டோதரின்னு அவருக்கு புரிஞ்சது. நான் ஒரு கணம் தவறா நினைச்சிட்டேன்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டாரு. உடனே அங்கிருந்து வெளியே வந்தாரு. இப்போ அனுமனோட மனசு ரொம்ப கனமா இருந்தது. எங்க தேடுறது? இவ்வளவு பெரிய நகரத்துல சீதா தேவி எங்க இருக்காங்க? ஒருவேளை அந்த எண்ணமே அவரை பதற வச்சுது. ராவணன் ஏதாவது செய்திருப்பானோ? உடனே அந்த எண்ணத்தை நிறுத்திட்டாரு. இல்ல, அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது. ஆனா மனசு அமைதியாவே இல்லை. நான் சீதா தேவியை பார்க்காம திரும்பி போனா ராமர் என்ன நினைப்பாரு? சுக்ரீவன் என்ன நம்புவாரா? எல்லாமே என்னை நம்பிதான் அனுப்புனாங்க. நான் வெறுங்கையோடு திரும்ப முடியாது அப்படின்னு நினைச்சு ஒரு உயரமான மதில் மேலே ஏறி உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ராமரை தியானம் பண்ணாரு. ராமா, எனக்கு வழிகாட்டு. அவ்வளவுதான். கண்களை திறந்த உடனேயே தொலைவில் ஒரு பெரிய தோட்டம் கண்ணில் பட்டுச்சு. அது சாதாரண தோட்டம் இல்லை. பச்சை மரங்கள், மலர்களோட மனம், அமைதியான சூழல். நகரத்துக்குள்ள இருந்தாலும் இந்த இடம் மட்டும் வேறொரு உலகம் மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த அனுமனோட மனசுல திடீர்னு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. நான் இதுவரைக்கும் இந்த இடத்த பார்க்கவே இல்லையே, ஒருவேளை சீதாதேவி இங்க இருக்கலாமோ? அந்த எண்ணம் வந்த உடனேயே அவரோட மனசுல இருந்த சோர்வு முழுக்க மறைஞ்சு போச்சு. ஒரே தாவலில் அந்த தோட்டத்துக்குள்ள போயிட்டாரு. அது அசோகவனம். அங்கிருந்த ஒவ்வொரு மரமும் பூக்களால நிறைஞ்சிருந்தது. பறவைகள் மெதுவா குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அனுமன் ஒரு பெரிய மரத்துல ஏறி கீழே என்ன நடக்குதுன்னு கவனமா பார்க்க ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல ஒரு மரத்தடியில மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சு மிகவும் மெலிஞ்சி முகமுழுக்க சோகத்தோட கண்கள் கண்ணீரால நிரம்பி ஒரு பெண் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கள சுத்தி கொடூரமான அரக்கிகள் காவலுக்கு நின்றுகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காட்சியை பார்த்த உடனே அனுமனோட கண்கள் கலங்கிடுச்சு. அம்மா, இவ்வளவு நாளா உங்களை தேடினது வீண் போகல. நீங்க தான் சீதா தேவி. அந்த நொடியில கடலை தாண்டி வந்த எல்லா கஷ்டமும் அனுமனுக்கு மறந்தே போயிடுச்சு. ஆனா இனி அவருக்கு இன்னொரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. சீதா தேவியை பார்த்தாச்சு, ஆனா அவரிடம் எப்படி பேசுவது? நான் ராமருடைய தூதன் என்பதை எப்படி நம்ப வைப்பது? அதுதான் இப்ப அனுமனுக்கு முன்னால் இருந்த மிகப்பெரிய கேள்வி. அனுமன் இருந்த இடத்திலேயே அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. மரத்தோட கிளைகளுக்கு நடுவுல மறைஞ்சு கீழே நடந்த எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு ஒரு அவசரமும் இல்லை. ஒரு தவறான நேரத்துல நான் கீழே போனா சீதா தேவி என்னை பார்த்து பயந்துருவாங்க. முதல்ல என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. கீழே சீதா தேவி தலை குனிஞ்சபடி உட்கார்ந்துருந்தாங்க. உடம்பு மெலிஞ்சு போயிருந்தது. முகத்துல சோர்வு தெரிஞ்சது. ஆனா அந்த சோகத்துக்குள்ளேயும் அவர்களோட கற்பும் அமைதியும் தைரியமும் கொஞ்சம் கூட குறையல. அனுமன் மனசுக்குள்ள நினைச்சாரு, இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்குற அளவுக்கு என்ன மன உறுதி. அந்த நேரத்துல தொலைவுல இருந்து மேல சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அரக்கிகள் எல்லோரும் உடனே எழுந்து நின்னாங்க. ராவணன் வரான் அப்படின்னு ஒரு அரக்கி மெதுவா சொன்னான். அடுத்த சில நொடிகள்ல ராவணன் அசோகவனத்துக்குள்ள வந்தான். அவனோட பின்னாடி பல வீரர்களும் பணிப்பெண்களும் வந்தாங்க. அரசனுக்குரிய ஆடம்பரம் முழுக்க அவனோட தோற்றத்துல தெரிஞ்சது. ஆனா அவனோட மனசுல இருந்த ஆசை மட்டும் அவனோட முகத்தையே மாற்றி இருந்தது. சீதா தேவிக்கு முன்னாடி வந்து நின்னான். சீதை அப்படின்னு மெதுவா கூப்பிட்டான். ஆனா சீதா தேவி அவன் முகத்தை பார்க்கவே இல்லை. பக்கத்துல கிடந்த ஒரு புல்லை எடுத்து முன்னாடி போட்டு அந்த புல்லை பார்த்துக்கிட்டே பேச ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அனுமனுக்கு ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு பெரிய தைரியம்! ராவணன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? இலங்கை முழுக்க உனக்கு தான் ராணி பட்டம் கிடைக்கும். என்னை ஏத்துக்கிட்டா இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை உனக்கு கிடைக்கும்.
சீதா தேவி மெதுவா தலையை உயர்த்தினாங்க. அவங்களோட குரல் அமைதியா இருந்தது, ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு மாதிரி இருந்தது. ராவணா, மற்றொருத்தரோட மனைவியை ஆசைப்படுறதே பெரிய பாவம். இப்பவாவது உன் தவற உணரு. ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்டு என்னை ஒப்படை. அவர் கருணை உள்ளம் கொண்டவர், உன்னையும் மன்னிப்பார். அதை கேட்ட ராவணனோட முகம் மாறி போச்சு. என்னை பார்த்து இவ்வளவு தைரியமா பேசுறியான்னு கோபமா கத்துனான். நான் உனக்கு இன்னும் 2 மாத அவகாசம் தரேன், அதுக்குள்ள என் வார்த்தையை ஏத்துக்கலனா அப்படின்னு அவன் கடுமையான குரல்ல சொன்னான். உயிரோடவே இருக்க மாட்ட அப்படின்னு மிரட்டிட்டு திரும்ப போயிட்டான். ராவணன் போனதும் அங்க இருந்த அரக்கிகள் ஒவ்வொருத்தரும் சீதா தேவியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ராவணன் சொல்றத கேளு, இல்லைன்னா உனக்கு நல்லது நடக்காது. யாரும் இங்க வந்து உன்னை காப்பாத்த மாட்டாங்கன்னு பயமுறுத்துறாங்க. ஆனா சீதா தேவி ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா ராமரையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்த வயசான ஒரு அரக்கி எழுந்து வந்து உட்கார்ந்தாங்க. அவளோட பேரு திரிசடை. மற்ற அரக்கிகளை போல இல்லாம அவங்களோட முகத்துல ஒரு கருணை இருந்துச்சு. அவள் மெதுவா சொன்னா, நீங்க எல்லாரும் பேசுறது வீண். இன்னைக்கு விடியற் காலையில எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதை கேட்ட எல்லாரும் அவளை பார்த்தாங்க. திரிசடை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த கனவுல ராமரும் லட்சுமணனும் வெள்ளை ஒளியோட இலங்கைக்குள்ள வராங்க. ராவணனோட பெருமை முழுக்க அழிஞ்சு போச்சு. இலங்கை முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சுது. சீதா தேவி சந்தோஷமா ராமரோட சேர்ந்து போனாங்க. இந்த கனவு சாதாரண கனவு இல்லை. இந்த நாட்டுக்கு பெரிய மாற்றம் வரப்போகுது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அனுமனோட மனசு சந்தோஷத்துல நிரம்பிடுச்சு. ராமர் வெற்றி பெற போறது உறுதி. ஆனா அடுத்த நொடியே கீழே நடந்த ஒரு பெரிய சம்பவம் அவர் அதிர்ச்சி அடைய வச்சது. சீதா தேவி தனியா எழுந்து அருகில் இருந்த ஒரு மரத்தை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. அவர்களோட மனசுல ஒரு பயங்கரமான முடிவு உருவாகி இருந்தது. சீதா தேவி மெதுவா அந்த மரத்து பக்கம் நடந்து போறத பார்த்த அனுமனுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. அம்மா என்ன செய்ய போறாங்கன்னு பதட்டமா கவனிக்க ஆரம்பிச்சாரு. சீதா தேவி சுற்றிலும் ஒரு முறை பார்த்தாங்க. யாரும் தன்னை கவனிக்கலன்னு நினைச்சு ஒரு கிளையை பிடிச்சுக்கிட்டு நின்னாங்க. கண்கள்ல இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. மெதுவா வானத்தை நோக்கி பேச ஆரம்பிச்சாங்க. ராமா, உங்களை நினைச்சுதான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேன். இனி என்னால முடியாது. நான் உங்களை மீண்டும் பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா என்னோட மனசு கடைசி வரைக்கும் உங்களுடையதுதான். அந்த வார்த்தைகளை கேட்ட அனுமனோட கண்களும் கலங்கி போச்சு. இல்ல, இனி ஒரு நொடியும் தாமதிக்க கூடாது. ஆனா அவர் உடனே கீழே குதிக்கவும் இல்லை. நான் திடீர்னு முன்னாடி போனா அரக்கர்கள் அனுப்புன மாயைன்னு நினைச்சு பயந்துருவாங்க அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சாரு. அடுத்த நொடியே ஒரு நல்ல வழி அவருக்கு தோணுச்சு. மரத்தோட கிளையிலேயே மறைஞ்சு இருந்தபடி மெதுவா ராமபிரானோட பெருமையை பாட ஆரம்பிச்சாரு. அயோத்தியில பிறந்த தர்மத்தின் வடிவம், வாழ்க்கையை காப்பாற்ற வனவாசம் சென்ற மன்னன், மனைவியை இழந்த துயரத்திலும் தர்மத்தை விடாத வீரன் அப்படின்னு ராமரை பற்றி மெதுவா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த குரல் சீதா தேவியோட காதுல விழுந்துச்சு. அவங்க உடனே சுத்தியும் பாக்குறாங்க. இது யாரோட குரல்? இலங்கையில யார் ராமரை பத்தி இப்படி பேசுவாங்க? அவருக்கு ஒன்றும் புரியல. அனுமன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தாரு. இப்பவும் ராமருடைய வாழ்க்கையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. தசரதர், அயோத்தி, வனவாசம், பஞ்சவடி, மாரீசன், சீதா பிராட்டி கடத்தப்பட்ட சம்பவம், சுக்ரீவனோட நட்பு, வாலிவதம் எல்லாத்தையும் வரிசையா சொல்ல ஆரம்பிச்சாரு. சீதா தேவி ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ராமரோட கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்துல அனுமன் மெதுவா மரத்துல இருந்து கீழே இறங்கினாரு. கைகளை கூப்பி தூரத்திலேயே நின்னாரு. அம்மா, நான் ஸ்ரீராமனோட தூதன். உங்களை தேடி கடலை தாண்டி வந்திருக்கேன். அதை கேட்ட உடனே சீதா தேவியோட முகத்துல ஒரே நேரத்துல 2 உணர்ச்சிகள் தெரிஞ்சது. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் சந்தேகம். இது உண்மையா அல்லது ராவணனோட இன்னொரு மாயையா? அவங்க எதுவும் பேசாம அனுமனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அனுமன் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அம்மா, உங்களுக்கு சந்தேகம் வர்றது சரிதான், அதனாலதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இடுப்புல பாதுகாப்பா வச்சிருந்த ஒரு சின்ன மோதிரத்தை எடுத்தாரு. அதை யாரு கொடுத்தாங்கன்னு பாருங்க. அந்த மோதிரத்தை பார்த்த உடனே சீதா தேவியோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. அதை மெதுவா வாங்கினாங்க. அதுல பொறிக்கப்பட்டிருந்த பெயரை பார்த்த நொடியே அவங்களோட கண்கள் கண்ணீரால் நிரம்பிடுச்சு. ராமா அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. அந்த மோதிரத்தை நெஞ்சோட வச்சு அணைச்சுக்கிட்டாங்க. அது ஒரு சாதாரண மோதிரம் இல்ல, ராமர் அருகிலேயே இருப்பது போல அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கையை கொடுத்த அடையாளம். அந்த நொடியில தான் பல மாதங்களா சோகத்துல இருந்த சீதா தேவியோட முகத்துல முதல் முறையா நம்பிக்கையோட ஒரு புன்னகை மலர்ந்துச்சு.
அதை பார்த்த அனுமனோட மனசும் நிம்மதி அடைஞ்சது. இனி இந்த பயணம் வீணாகாது. ராமரிடம் கொண்டு போக வேண்டிய மிகப்பெரிய செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அவர்களுக்குள்ள இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தது. ராமர் எப்படி இருக்காரு, இலங்கையிலிருந்து எப்படி மீட்க போறாங்க, இனி என்ன செய்யணும், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சீதா தேவி அந்த மோதிரத்தை கையில பிடிச்சபடியே நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சின்ன மோதிரம் அவங்களுக்கு ராமரை நேர்ல பார்த்த உணர்வை கொடுத்துச்சு. கண்கள்ல இருந்த கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அமைதியான குரல்ல கேட்டாங்க, அனுமனே, என் ராமர் எப்படி இருக்காரு அப்படின்னு. இந்த கேள்வியை கேட்ட உடனே அனுமனோட மனசு கனத்து போச்சு. அம்மா, நீங்க இல்லாம ராமபிரான் ஒரு நாள் கூட நிம்மதியா இல்ல. உங்களை நினைச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. உங்களை தேடுறதுக்காக தான் சுக்ரீவனோட நட்பு ஏற்பட்டது. உங்களை மீட்கணும்னு முடிவு பண்ணி தான் வானரப்படை நாலாபுரமும் அனுப்பப்பட்டுச்சு. அந்த படையில ஒருத்தனா நானும் வந்திருக்கேன். இதை கேட்ட சீதா தேவியோட கண்கள்ல நம்பிக்கை இன்னும் அதிகமாச்சு. அப்படின்னா என் ராமர் என்ன மறக்கலையா? அனுமன் உடனே சிரிச்சாரு. அம்மா, இந்த உலகத்தையே மறந்தாலும் ராமபிரான் உங்களை மறக்க மாட்டாரு. உங்க பிரிவு தான் அவருக்கு பெரிய துயரம். இந்த வார்த்தைகளை கேட்ட சீதா தேவியோட முகத்துல ஒரு நிம்மதி தெரிஞ்சது. அனுமன் கொஞ்சம் முன்னாடி வந்தாரு. அம்மா, ஒரு விஷயம் சொல்லட்டா? நீங்க சம்மதிச்சா இப்பவே உங்களை என் தோல்ல ஏத்திக்கிட்டு கடலை தாண்டி ராமர் கிட்ட கொண்டு போயிடுவேன். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உறுதியா சொன்னாரு. சீதா தேவி அனுமனை பார்த்தாங்க. சின்ன உருவத்துல நின்னுகிட்டு இருந்த அனுமனை பார்த்து மெதுவா சிரிச்சாங்க. அனுமனே, நீ நல்ல வீரன், ஆனா என்னை எப்படி தூக்கிட்டு போவ? அதை கேட்ட அனுமன் ஒரு கணம் கூட யோசிக்கல. அடுத்த நொடியே தன்னோட உருவத்தை மெதுவா பெருசாக்க ஆரம்பிச்சாரு. சில வினாடிகள்ல மரங்களை விட உயரமான மலை மாதிரி நின்னாரு. அவரோட தோற்றத்தை பார்த்த சீதா தேவி ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்த நொடியே அனுமன் மீண்டும் உருவத்தை சின்னதா மாத்திக்கிட்டாரு. அம்மா, எனக்கு பலம் இருக்கிறது. உங்களை பாதுகாப்பா ராமரிடம் கொண்டு போக முடியும். சீதா தேவி அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு மெதுவா சொன்னாங்க, அனுமனே, உன்னோட பலத்தை நான் சந்தேகப்படல. ஆனா போரை முடிக்க வேண்டியது ராமர் தான். அவரே வந்து என்னை மீட்கணும். அப்போதான் தர்மம் வெல்லும். இல்லனா இந்த உலகம் ராமபிரானோட வீரத்தை எப்படி தெரிஞ்சுக்கும்? அனுமன் தலையசைச்சாரு. சீதாதேவி சொல்றதுலயும் உண்மை இருக்கு. சரி அம்மா, நான் உடனே திரும்பி போய் எல்லா விஷயத்தையும் ராமரிடம் சொல்றேன். சீக்கிரமா வானரப்படையோட இங்க வருவோம். சீதாதேவி கொஞ்சம் யோசிச்சாங்க. பிறகு தன்னோட தலையில பாதுகாப்பா வச்சிருந்த ஒரு ஆபரணத்தை மெதுவா எடுத்தாங்க. அனுமனே, இது என்னோட சூடாமணி. இத கொண்டு போய் ராமர் கிட்ட கொடு. இத பார்த்தா உடனே நீ என்ன பார்த்துட்டு வந்தன்றது உண்மை அப்படின்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு அந்த சூடாமணிய அனுமனோட கையில கொடுத்தாங்க. அதை தன்னோட 2 கையாலையும் மரியாதையா வாங்கினாரு அனுமன். அந்த நொடியில அவருக்கு ஒரு சாதாரண ஆபரணமா தெரியல, ராமருக்கு எடுத்து செல்ல வேண்டிய நம்பிக்கையோட செய்தியா தெரிஞ்சுது. கிளம்புறதுக்கு முன்னாடி சீதா தேவி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அனுமனே, ராமர் கிட்ட சொல்லு, நான் இன்னும் அவரையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட நம்பிக்கை இன்னும் குறையல, ஆனா நேரம் அதிகம் இல்லை. அவர் சீக்கிரம் வரணும். அந்த வார்த்தைகளை கேட்ட அனுமனோட கண்கள் கலங்கிடுச்சு. அம்மா, இது என்னோட வாக்குறுதி. ரொம்ப சீக்கிரமா ராமபிரான் இங்க வருவாரு. உங்க கண்ணீருக்கு முடிவு வரும் அப்படின்னு ஆழமா வணங்கிட்டு அந்த நிமிஷத்துல அனுமன் ஒரு தூதராக மட்டும் இல்ல, ஒரு மகனாக சீதா தேவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அங்கிருந்து நேராக திரும்பி போக அனுமனோட மனசு சம்மதிக்கல. இலங்கையோட பலம் என்ன, ராவணனோட படை எவ்வளவு பெரியது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம திரும்பக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு தான் அடுத்த சில மணி நேரத்துல இலங்கை முழுக்க அதிர்ச்சி அடைய காரணமா மாறப்போகுது. சீதா தேவிய மனசார வணங்கிட்டு அனுமன் மெதுவா அந்த மரத்துல இருந்து தள்ளி வந்தாரு. அவரோட கையில சூடாமணி இருந்துச்சு. மனசு முழுக்க சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா அதோட சேர்ந்து இன்னொரு எண்ணமும் வந்துச்சு. நான் இப்பவே கிளம்பிட்டா சீதா தேவி எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனா ராமருக்கு இன்னும் முக்கியமான தகவல் வேணும். இலங்கையோட பலம் என்ன, இங்க இருக்கிற வீரர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள், ராவணன் எப்படி செயல்படுவான், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனா வரப்போற போருக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அடுத்த நொடியே அவரோட கண்கள் அசோகவனத்தை சுத்தி பார்த்துச்சு. இந்த வனம் ராவணனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்க ஏதாவது நடந்தா அவன் கண்டிப்பா கோபத்துல வெளியே வருவான். அதோட அனுமன் தன் உருவத்தை கொஞ்சம் பெருசா மாத்திக்கிட்டாரு. ஒரே இழுப்புல ஒரு பெரிய மரத்தை வேரோட புடுங்கிட்டாரு.
பிறகு இன்னொரு மரம், அதுக்கப்புறம் இன்னொரு மரம். சில நொடிகள்ல அழகா இருந்த அசோகவனம் முழுக்க அதிர ஆரம்பிச்சுது. பறவைகள் பாய்ந்து வானத்துக்கு பறந்துடுச்சு. மரங்கள்ல இருந்த விலங்குகள் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. காவலுக்கு இருந்த அரக்கிகள் எல்லாரும் அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தாங்க, இது என்ன சத்தம் அப்படின்னு. அவங்க ஓடி வந்து பார்த்தப்போ ஒரே ஒரு வானரம். ஆனா அவன் செய்யற அழிவு சாதாரணமா இல்லை. மரங்கள் ஒவ்வொன்னா கீழே விழுந்துகிட்டு இருந்தது. செடிகள் நொறுங்கி கிடந்துச்சு. அரக்கிகள் கோபத்தோட அனுமனை சூழ்ந்தாங்க. ஏய் குரங்கே, யாரு நீ? எதுக்காக இந்த வனத்தை அழிக்கிற? அனுமன் அமைதியா நின்னாரு. பதில் சொல்லவே இல்லை. அடுத்த நொடி அவங்க அனுமன் மேல பாய்ந்தாங்க. அதுக்காக தான் காத்திருந்த மாதிரி அனுமன் ஒரு மரக்கிளைய பிடிச்சு சுழற்றாரு. ஒரே அடியில பல அரக்கிகள் தூரமா தூக்கி வீசப்பட்டாங்க. மற்றவர்கள் பயந்து பின்னாடி போயிட்டாங்க. இவன் சாதாரண குரங்கு இல்லைன்னு ஒருத்தி கத்துனா. உடனே சில அரக்கிகள் நேரா அரண்மனைக்கு பறந்தாங்க. ராவணனுக்கு நடந்ததையெல்லாம் சொல்ல அந்த நேரத்துல சீதா தேவி அமைதியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அனுமன் ஏன் இதை செய்கிறாருன்னு அவருக்கு புரிஞ்சது. இது வெறும் கோபம் இல்ல, இலங்கையோட பலத்தை தெரிஞ்சுக்கிற முயற்சி. அதனாலதான் அவங்க அமைதியா இருந்தாங்க. அதே நேரத்துல அரண்மனையில இருந்த ராவணன் அரக்கிகள் ஓடி வரத பார்த்தான். என்னாச்சு அப்படின்னு கோபமா கேட்டான். அவங்க மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னாங்க, அரசே, ஒரு வானரம் அசோகவனத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு வீரர்களை அனுப்பினாலும் அவனை யாராலையுமே தடுக்க முடியல. ராவணனோட முகம் சிவந்து போச்சு. ஒரே ஒரு குரங்கா, அதுக்காக இவ்வளவு பேர் பயந்து ஓடி வந்தீங்களா அப்படின்னு சத்தமா கத்துனான். உடனே சில பலசாலிகள் வீரர்களை அழைச்சான். போங்க, அந்த குரங்க உயிரோட பிடிச்சிட்டு வாங்க, அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அந்த உத்தரவு கிடைச்சதும் பல அரக்க வீரர்கள் ஆயுதங்களோட அசோகவனத்தை நோக்கி வேகமா புறப்பட்டாங்க. அங்க அனுமன் அமைதியா ஒரு பெரிய மதில் மேல உட்கார்ந்திருந்தாரு. அவரோட முகத்துல பயமே இல்லை, மாறா ஒரு சின்ன புன்னகை மட்டும். வாங்க, இப்போதான் உண்மையான வேலை ஆரம்பிக்குதுன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அடுத்த சில நிமிடங்கள்ல இலங்கையோட பலசாலி வீரர்களுக்கும் ராமருடைய தூதனான அனுமனுக்கும் நடக்க போற மோதல் இலங்கை வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவமா மாறப்போகுது. அனுமன் கோட்டை மதில் மேல அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. கீழே இலங்கை முழுக்க பரபரப்பு. ஒரே ஒரு வானரம் இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தி இருப்பதை யாராலும் நம்ப முடியல. சில நொடிகள்ல ஆயுதங்களோட நிறைய அரக்கர்கள் அசோகவனத்துக்குள்ள வந்தாங்க. அவன்தான் அப்படின்னு அனுமனை காட்டினாங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் அனுமன் மேல பாய்ந்தாங்க. அனுமன் அசையவே இல்லை. அவர்கள் நெருங்குற வரைக்கும் அமைதியா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அடுத்த நொடியே கோட்டை மதில் மேல இருந்த ஒரு பெரிய இரும்பு தூணை ஒரே கையால பிடுங்கி எடுத்தாரு. அதை வேகமா சுழற்றினாரு. அங்க ஒரே அடியில பல அரக்கர்கள் தூக்கி வீசப்பட்டாங்க. மற்றவர்கள் பயந்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி மறுபடியும் ராவணன் காதுக்கு போச்சு. இப்ப அவன் கோபம் இன்னும் அதிகமாச்சு. உடனே தன்னோட பலசாலி வீரனான ஜம்புமாலியை அனுப்புனான். வில்லும் அம்பு ஏந்திக்கிட்டு ஜம்புமாலி போர்க்களத்துக்கு வந்தான். அனுமனை பார்த்ததும் யோசிக்காம அம்புகளை மலை மாதிரி எய்ய ஆரம்பிச்சான். சில அம்புகள் அனுமனோட உடம்புல பட்டுச்சு. ஆனா அவரோட வேகம் கொஞ்சம் கூட குறையல. ஒரே தாவல்ல ஜம்புமாலி கிட்ட போய் சேர்ந்தாரு. கையில இருந்த பெரிய இரும்பு தூணால ஒரே அடி, அவ்வளவுதான். ஜம்புமாலி தரையிலேயே விழுந்துட்டான். அவன் உயிர் அங்கேயே பிரிஞ்சிடுச்சு. இதை பார்த்த அரக்க வீரர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஜம்புமாலியவே தோற்கடிச்சிட்டானே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இந்த செய்தி மீண்டும் ராவணன் கிட்ட போச்சு. ராவணன் நம்பவே இல்லை. ஜம்புமாலியை கூட கொன்னுட்டானா? உடனே தன்னோட அமைச்சர்களின் மகன்களை அனுப்புனாரு. அவர்கள் பல பேரா சேர்ந்து அனுமனை சூழ்ந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அனுமன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திசையில தூக்கி வீசிட்டாரு. மரங்கள், பாறைகள், இரும்பு தூண்கள், கையில கிடைச்ச எல்லாத்தையும் ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சில நிமிடங்கள்ல அவர்களும் தரையில் விழுந்து கிடந்தாங்க. இலங்கை முழுக்க பயம் பரவ ஆரம்பிச்சுது. இவன் உண்மையிலேயே வானரந்தானா இல்ல தேவர்களால அனுப்பப்பட்ட வீரனா அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ராவணனுக்கு இப்போ விஷயம் ரொம்ப சீரியஸ்னு புரிஞ்சது. உடனே 5 பெரிய சேனாதிபதிகளை அனுப்புறாரு. அவர்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய படைகளோட வந்தாங்க. போர் இன்னும் கொடூரமாச்சு. ஆனா அனுமன் சோர்வே இல்லாம போராடிக்கிட்டு இருந்தாரு. ஒருத்தரா வீழ்த்தினாரு. அந்த 5 சேனாதிபதிகளும் இறுதியில் தோற்று போனாங்க. இதை கேட்ட ராவணன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். அவன் முகத்துல இருந்த கோபம் இப்ப கவலையா மாற ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ராவணனோட மகனான அட்சயகுமாரன் முன்னாடி வந்தான். அப்பா, இந்த வானரத்தை நான் பிடிச்சுக்கிட்டு வரேன். ராவணன் அவனை பார்த்து தலையசைத்தான். அட்சயகுமாரன் பெரிய படைகளோடு கிளம்பினான். அவன் இளம் வயது வீரன், ஆனா போர்க்கலையில் தேர்ந்தவன்.
அவன் வந்ததும் போர் மறுபடியும் ஆரம்பிச்சுது. அட்சயகுமாரன் எய்த அம்புகள் வேகமா வந்தது. அனுமன் அதே வேகத்துல அது எல்லாத்தையுமே தடுத்துட்டாரு. சில நேரம் இருவருக்கும் கடுமையான போர் நடந்துச்சு. இறுதியில் அனுமன் ஒரே ஒரு தாவலில் அவனோட தேர் மேல் ஏறினார். அட்சயகுமாரனை பிடித்து ஆகாயத்துக்கு தூக்கி கொண்டு போனார். சில முறை வேகமா சுழற்றி முழு பலத்தோட தரையில வீசிட்டாரு. அந்த அடியை தாங்க முடியாம அட்சயகுமாரனும் உயிரிழந்தான். ராவணனோட மகன் கூட தோற்றுவிட்டான் என்ற செய்தி அரண்மனைக்குள்ள வந்ததும் அங்கிருந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் பேசாம நின்னாங்க. ராவணனோட கண்கள்ல கோபம் கொதிச்சுது. இப்ப அவன் மனசுல ஒரே ஒரு பேர் தான் தோணுச்சு, இந்திரஜித். இப்போ நீ தான் போகணும். இந்த முடிவு தான் அடுத்த கட்ட போரின் திசையை மாற்ற போகுது. அட்சயகுமாரன் போரில் உயிரிழந்த செய்தி அரண்மனை முழுக்க பரவுச்சு. அதை கேட்ட ராவணன் சில நொடிகள் பேசவே இல்லை. தன்னோட மகனை இழந்த வேதனை ஒரு பக்கம், ஒரே ஒரு வானரம் இவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கேன்னு கோபம் இன்னொரு பக்கம். அவன் முகம் முழுக்க சிவந்து போயிருந்தது. அந்த நேரத்துல ராவணனோட மூத்த மகனான இந்திரஜித் முன்னாடி வந்தான். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, இவனை நான் உயிரோட பிடிச்சுக்கிட்டு வரேன். இந்திரஜித் சாதாரண வீரன் இல்ல, தேவர்களையே போரில் வென்றவன், பல அஸ்திரங்களை கற்றவன். ராவணனும் அவனை பார்த்து எச்சரிக்கையாயிரு, இவன் சாதாரண குரங்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இந்திரஜித் பெரிய படையோட அசோகவனத்துக்கு வரான். தொலைவில் இருந்த அனுமனை பார்க்கறான். அனுமன் அவனை பார்த்தாரு. இவன் மற்றவர்களை மாதிரி இல்லைன்னு அனுமனுக்கு உடனே புரிஞ்சுது. போர் ஆரம்பிச்சது. இந்திரஜித் எய்த அம்புகள் மின்னல் வேகத்துல வந்துச்சு. அனுமன் அதை வேகத்துல தாவி தாவி எல்லாத்தையுமே தடுத்துட்டாரு. சில நேரம் இருவருக்கும் கடுமையான போர் நடந்தது. அனுமன் பல வீரர்களை வீழ்த்திக்கிட்டே இருந்தாரு. இந்திரஜித்தோட தேரையும் உடைச்சிட்டாரு. அதையும் தாண்டி இந்திரஜித் தொடர்ந்து போராடினான். கடைசியில இவனை சாதாரண ஆயுதத்தால ஜெயிக்க முடியாதுன்னு இந்திரஜித் முடிவு பண்ணான். உடனே பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான். அத மந்திரம் சொல்லி அனுமனை நோக்கி ஏவினான். அந்த அஸ்திரம் வரதை கண்ட அனுமன் ஒரு நொடி அமைதியா நின்னாரு. அவருக்கு பிரம்மதேவர் கொடுத்த வரம் ஞாபகம் வந்தது. பிரம்மாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சாரு. நான் இப்பவே இதை உடைச்சிடலாம், ஆனா அப்படி செய்தா ராவணனை நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைக்காது. அதனால அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அமைதியா நின்னாரு. பிரம்மாஸ்திரம் அவரை சுத்தி கட்டி போட்டது. அதை பார்த்த அரக்கர்கள் ஒரே குரலில் கத்துனாங்க, பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு. இவங்க ஓடி வந்த அனுமனை கயிறால கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த அனுமன் மனசுக்குள்ள சிரிச்சாரு. பிரம்மாஸ்திரம் கட்டி இருக்கும் போது வேற கயிறு போட்ட உடனே அதோட சக்தி குறைஞ்சிடும். அவருக்கு அது தெரியும். ஆனா அவர் அமைதியாவே இருந்தாரு. என்ன ராவணன் கிட்ட கூட்டி போங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. அரக்கர்கள் எல்லோரும் சேர்ந்து அனுமனை இழுத்துக்கிட்டு ராவணனோட சபைக்கு கொண்டு வராங்க. அந்த சபை முழுக்க தங்க தூண்கள், ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனம். அதுல ராவணன் கம்பீரமா உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அவனை முதல் முறையா நேர்ல பாக்குறாரு அனுமன். ஒரு கணம் அவனோட தோற்றத்தை பார்த்து ரசிக்கிறாரு. இவ்வளவு அறிவும் இவ்வளவு பலமும் இவ்வளவு பெருமையும் இருந்தவன் ஒரே ஒரு தவறான ஆசையால தன்னுடைய அழிவை தேடிக்கிட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாரு. ராவணன் அனுமனை பார்த்து கோபமா கேட்டான், யாரு நீ, எதுக்காக இலங்கைக்குள்ள வந்த? அனுமன் எந்த பயமும் இல்லாம நேரா அவர் முகத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. நான் ஸ்ரீ ராமபிரானோட தூதன், சீதா தேவியை தேடிதான் வந்தேன். இன்னும் நேரம் இருக்கு, அவங்கள மரியாதையா ராமர்கிட்ட ஒப்படை, இல்லைன்னா ராமபிரானோட அம்பு இலங்கையையே சாம்பலாக்கிடும். இந்த வார்த்தைகளை கேட்டு ராவணன் கோபத்துல எழுந்து நின்னான். ஒரு குரங்கு என் சபையில நின்று என்னையே மிரட்டுதா அப்படின்னு கர்ஜித்தான். அங்க இருந்த அமைச்சர்கள் எல்லாரும் அனுமனை உடனே கொல்லணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்துல விபீஷணன் முன்னாடி வந்தாரு. அண்ணா, தூதனை கொல்வது தர்மம் இல்ல, தண்டனை கொடுக்கலாம், ஆனா கொல்லக்கூடாது. ராவணன் கொஞ்சம் யோசிச்சான். பிறகு ஒரு கொடூரமான உத்தரவு போட்டான். இந்த குரங்கோட வால்ல துணியை சுத்தி எண்ணெய் ஊத்தி தீ வைங்க, இலங்கை முழுக்க இவனை இழுத்துக்கிட்டு போங்க. அரக்கர்கள் சந்தோஷமா ஓடி போய் துணிகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா அவர்கள் வால்ல துணி சுத்துற ஒவ்வொரு முறையும் அனுமன் தன்னோட வால்ல இன்னும் நீளமாகிக்கிட்டே இருந்தாரு. எவ்வளவு துணி கொண்டு வந்தாலும் பத்தவே இல்லை. இதை பார்த்த இலங்கை மக்கள் கூட ஆச்சரியமா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வால்ல வைக்கப்பட்ட தீ இன்னும் கொஞ்ச நேரத்துல இலங்கை வரலாற்றையே மாற்ற போகுதுன்னு அப்ப யாருக்குமே தெரியல. அரக்கர்கள் எல்லோரும் சேர்ந்து அனுமனோட வால்ல துணியை சுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அனுமனோ தன்னோட வாளை இன்னும் நீளமாக்கிக்கிட்டே இருந்தாரு. இவ்வளவு நீளமான வாளான்னு இலங்கை மக்கள் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
கடைசியில எவ்வளவோ துணிகளை சுற்றி எண்ணெய் ஊற்றி வாளின் நுனியில் தீ வச்சாங்க. இப்போ பார்ப்போம் இந்த குரங்கு எப்படி தப்பிக்குதுன்னு அரக்கர்கள் சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அனுமனை இலங்கை நகரம் முழுக்க இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அசோகவனத்துல இருந்த சீதாதேவிக்கும் இந்த செய்தி தெரிஞ்சது. அனுமனோட வாளில் தீ வச்சிருக்காங்கன்னு அரக்கிகள் பேசுறத கேட்டதும் சீதாதேவியோட மனசு பதறி போச்சு. உடனே அக்னி பகவான மனசார வேண்டிக்கிறாங்க. என்னோட கற்பு உண்மையா இருந்தா, ராமபிரான் மேல நான் வச்சிருக்கிற பக்தி உண்மையா இருந்தா, அனுமனுக்கு இந்த தீ எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அந்த பிரார்த்தனை முடிஞ்ச அடுத்த நொடியே அதிசயம் நடந்துச்சு. அனுமனுக்கு அந்த தீ சுடவே இல்லை, மாறாக குளிர்ந்த தென்றல் காத்து வீசுற மாதிரி இருந்துச்சு. அனுமனுக்கு உடனே புரிஞ்சது, இது சீதாதேவியோட அருள், ராமபிரானோட அருள் அப்படின்னு மனசுக்குள்ள வணங்கிக்கிட்டாரு. அடுத்த நொடியே ஒரே தாவலில் கட்டியிருந்த கயிறுகளை அறுத்து வெளியே வந்துட்டாரு. அரக்கர்கள் அதிர்ச்சியில நிக்கிறாங்க. இவன் எப்படி தப்பிச்சான்? அனுமன் ஒரு மாளிகை மேல தாவினாரு. அங்கிருந்து இன்னொரு மாளிகை, அங்கிருந்து இன்னொரு மாளிகை, அப்படியே தாவிக்கிட்டே இருந்தாரு. வால்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீ ஒவ்வொரு கூரையையும் தொற்றுச்சு. ஒரு மாளிகையில தீப்பிடிச்சு அடுத்த நொடியே இன்னொரு மாளிகை, பிறகு இன்னொரு மாளிகை. சில நிமிடங்களில் தீ இலங்கை முழுக்க பரவ ஆரம்பிச்சது. தங்கத்தால கட்டப்பட்ட மாளிகைகள், உயரமான கோபுரங்கள், ஆடம்பரமான அரண்மனைகள் ஒன்றன் பின் ஒன்றா தீயில கருக ஆரம்பிச்சது. இலங்கை முழுக்க புகை சூழ்ந்தது. மக்கள் அலறிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சாங்க. காப்பாத்துங்க, தீ தீன்னு சத்தம் எல்லா பக்கமும் கேட்க ஆரம்பிச்சது. அனுமன் மேல இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறக்கவே இல்லை. அசோகவனம் இருந்த திசையை திரும்பி பார்க்கறாரு. சீதாதேவி இருக்கிற இடத்துக்கு தீ போகக்கூடாது அப்படின்னு கவனமா அந்த பகுதியை மட்டும் தவிர்க்கிறாரு. தீ நகரம் முழுக்க பரவினாலும் சீதாதேவி இருந்த அசோகவனம் பாதுகாப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அனுமனுக்கு ஒரு கணம் கவலை வந்துருச்சு. ஒருவேளை நான் வச்ச தீயால சீதாதேவிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு பதறி போய் உடனே அசோகவனத்துக்கு திரும்பினாரு. அங்க போய் பார்த்தா சீதாதேவி பாதுகாப்பா இருந்தாங்க. அதை பார்த்ததும் அனுமனோட மனசு நிம்மதி அடைஞ்சது. மீண்டும் கைகளை கூப்பி வணங்கிட்டு, அம்மா நான் இப்போ கிளம்புறேன், இனி தாமதம் இருக்காது. ராமபிரான் சீக்கிரம் வானரப்படையோட இலங்கைக்கு வருவாரு, உங்களை மீட்டு அழைச்சிக்கிட்டு போவாரு. சீதாதேவியும் ஆசிர்வதிச்சாங்க. அனுமனே, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும். ராமர்கிட்ட போய் சொல்லு, அவர் வர நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன். அனுமன் பணிவா தலை வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தாவல் அரிஷ்டமலையின் மேல் ஏறி நின்னாரு. அங்கிருந்து இலங்கையை ஒரு முறை திரும்பி பார்க்குறாரு. ராம காரியம் வெற்றி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு ஜெய ஸ்ரீராம்னு முழக்கமிட்டபடி கடலை தாண்டி மகேந்திர மலையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாரு. அங்க அவருக்காக ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்த ஜாம்பவான், அங்க தன் மற்ற வானர வீரர்கள் அனுமன் திரும்பி வர்றதை பார்த்ததும் சந்தோஷத்துல ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அனுமனோட கையில இருந்த சூடாமணியை பார்த்த அந்த நொடியே சீதாதேவி கிடைச்சிட்டாங்கன்னு எல்லோருக்கும் புரிஞ்சது. அந்த மகிழ்ச்சியோட எல்லாரும் சேர்ந்து ராமபிரானை சந்திக்க புறப்பட்டாங்க. அனுமன் கொண்டு வந்த அந்த ஒரு செய்தி தான் இலங்கை போருக்கு தொடக்கமாக மாறியது. அதற்கு பிறகு நடந்த ராமன் ராவணன் போர் தர்மம் அதர்மத்தை வென்ற மிகப்பெரிய நிகழ்வாக உலகம் முழுவதும் போற்றப்படுகிறது. இது போன்ற புராண கதைகளுக்கு இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல புராண கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.